ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் மைந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியா உரை விகட சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று ஜெயந்தன் கனவுகான் படலம். இப்படலம் ஜெயந்தன் கனவில் முருகப்பெருமான் தோன்றி அவனுடைய பெற்றோர் நிலையையும் நடைபெறவுள்ள நிகழ்வுகளையும் அறிவித்தலை கூறுகிறது. கருணை புரியும் பெருமைக்குரிய குமரனாம் ஆறுமுகப் பெருமான் தேவர்களும் ஜெயந்தனும் படும் துன்பத்தை அறிந்தார். தனித்து சோர்வுற்று இருக்கும் சிறுவர்களை அஞ்சாதீர் என்று கூறி அனைத்து காத்திடுவது பெற்ற தாயின் கடமையல்லவா? அதுபோல் சிறையில் துன்பத்தில் மூழ்கி மன வருத்தம் அடைந்த தேவர்களுக்கு கருணை புரிய நினைத்தார் முருகப்பெருமான். ஜெயந்தனின் கனவில் தோன்றி 12 கரங்களில் ஆயுதங்களை ஏந்தி சிவபெருமானைப் போல் உருவத்தால் ஒப்பற்று காட்சியளித்தார். இதை கண்ட ஜெயந்தன், தாங்கள் யார் என்று எனக்கு அருள்வீராக என்று கேட்க, நான் சிவபெருமானின் மைந்தன் ஜெயந்தனே. உன் தந்தை இந்திரன் என்னிடம் தன் குறை நீக்க முடிந்த பொழுது அவற்றை நீக்க கிரௌஞ்சம் என்னும் மலையையும் தாரகாசுரனையும் அழித்தோம். திருச்செந்தூரில் தங்கியுள்ளோம். பிரம்மா, திருமால், இந்திரன், தேவர்கள் என அனைவரும் நம்மிடத்திலே தங்கியுள்ளனர். எனவே நீ வருந்தாது வாழ்வாயாக. தாய் மேருமலையில் உள்ளால் யாம் வீரவாகு தேவரை தூதுவராக அந்நகருக்கு அனுப்பியுள்ளோம். சூரபன்மனின் மைந்தருள் ஒருவனையும் மற்ற அசுரர்களையும் அழித்து வீர மகேந்திரபுரத்தை சாம்பலாக்கி மாலை பொழுதில் திரும்பி வர செய்வோம். நாளை நாம் போர் புரிய வருவோம். 10 நாட்களுள் சூரபன்மனையும் கூட்டத்தினரையும் இறந்திடுமாறு போரிடுவோம். பின் உன்னையும் தேவர்களையும் காப்போம். உம் சொர்க்கலோக செல்வத்தையும் தருவோம். உனது துன்பங்களை இப்பொழுதே விட்டு விடுவாயாக என்று உள்ளம் தெளிந்து விளங்குபவர்களின் ஞான உணர்வில் விளங்கும் முருகப்பெருமான் நவின்றார். ஜெயந்தன் முருகப்பெருமானின் திருவடிகளை பணிந்து வணங்கி இருள் நீங்கி ஞானம் பெற்று மகிழ்ச்சியால் மயிர்கள் கூச்செறிந்தன. ஆனந்த கண்ணீர் வழிந்தது. தங்களிடம் அடைக்கலம் புகுந்தோம், ஐயனே பாதுகாப்பீராக என்று வேண்டினான். எம் தூதுவன் வந்து நல்ல மொழி கூறி பின் நடக்க இருப்பதைக் காண்பாயாக என்று திருவருள் பாலித்தார். முருகப்பெருமானின் கருணையால் ஜெயந்தன் முன்பே அழிந்து போன புலன் உணர்வுகள் எல்லாம் பொறிகளின் வழியே தோன்றி கனவு கலைந்து மெல்ல மெல்ல நனவு நிலை அடைந்தான். பாம்பின் விஷம் தலைக்கேறியவர்கள் மந்திரம் மொழி கூற அவர்கள் மயக்க நிலை நீங்கி எழுவது போல் ஜெயந்தன் எழுந்தான். மிக்க மகிழ்ச்சி அடைந்து செய்வினை துன்பம் நீங்க பெற்று உள்ளம் குளிர்ந்தான். ஜெயந்தனைப் போல அங்குள்ள தேவர்களுக்கும் முருகப்பெருமான் கனவில் தோன்றி கூறி அவர்களும் விழித்து மகிழ்ச்சி அடைந்தனர். அசுரர்கள் கேட்டால் துன்புறுத்துவர் என கருதி மெதுவாக வந்து காதுகளில் கூறி சென்றனர். தேவர்களும் ஜெயந்தனும் உடல் பூரிப்படைந்து மகிழ்ந்தனர். உலகங்கள் அனைத்திலும் எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கும் 6 முகங்கள் கொண்ட உலக முதற்கடவுளாகிய முருகப்பெருமானை தனக்கு திருவருள் புரிந்த பண்பை நினைத்து வேத நூல்கள் கூறும் முறைப்படி திருவடிகளை பணிந்து வணங்கி துதித்து சிறைச்சாலையில் இருந்தான் ஜெயந்தன் என கூறி ஜெயந்தன் கனவு கான் படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் வீரபாகு தேவர் ஜெயந்தனை தேற்றுப்படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவுடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மொழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க.
நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.